ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான பதிவு எதுக்குன்னா, நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது யார் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் இவங்க தான் சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். அது வந்து சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சொன்னதுக்கப்புறம் உண்மையாக இருந்துச்சுன்னா ஓகே, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். பட் அது உண்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நம்ம நிறைய பேர் இப்போ பாதிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கை காமிக்கிறோம் இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ கை காமிக்கும்போது மீதி 3 விரலும் பார்த்திங்கன்னா நம்மளை காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து என்ன அர்த்தம் புரியுதுன்னா, ஒருத்தர் காமிக்கும்போது நம்ம பக்கமும் 100 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணுங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த கடவுளோட படைப்பு அது. ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி கல்லால் அடித்தா கூட அந்த புண்ணாறிடும். பட் வார்த்தையால் சொல்கிறது வந்து இன்றைக்கி நம்ம சொல்லும்போது நம்ம தெம்பை நம்ம யார் என்ன பண்ண முடியும்? நம்ம தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம். பட்டு அது வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி. ஒரு டைம் நம்ம அந்த வலி வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை. அது என்றைக்குமே தீராது. ஸோ பகை தான் அதிகமாகிட்டே போகும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் அவங்க தப்பு செய்யலைன்னு நம்ம தெரிஞ்சினாலும் அந்த உடஞ்ச கண்ணாடி வந்து என்றைக்குமே ஒட்ட வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்ல கிடையாது. இது பொதுவான கருத்து. நான் அனுபவிச்சனாலும் நான் இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான பதிவு, நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உடனே முன்னாடியே பார்த்தோன்னே அந்த லைக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்குது, டக்குன்னு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்னு காமிக்கணும்னு போயிடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. உள்ளே போய் அவங்க ஷார்ட்ஸை பாருங்கள். இல்லை ஷார்ட்ஸோ வீடியோ எது இருந்தாலும் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஏதாவது அவங்க நிறைய குறைகள் எல்லாம் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். அப்போ தான் யூடியூப்காரங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனும் நிற்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ளஸ் அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு யாராவது பண்ணுறாங்கன்னா அதை வந்து உங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்கன்னா இப்போ போய் அதையும் பார்த்து ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது அவங்க எதாவது நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அடுத்த நாள் போய் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் ரிட்டர்ன் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், சரி நம்ம பண்ணிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேறு துளிச்ச சிந்தி தான் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் இதை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நான் சொன்னது ஏதாவது கருத்து மாற்றி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பாதி பார்த்துட்டு விடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரிய வரும். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி.